எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி கிருத்திகை அமாவாசை ரெண்டும் சேர்ந்து ஒரே நாளில் வருது. ஒரே வேலை முடியுது. 2 நாள் தனித்தனியாக வரும்போது ரொம்ப வேலையாக இருக்கும், செய்ய முடியாது. இதுக்கு ஒரு நாள் விளக்கணும், அதுக்கு ஒரு நாள் விளக்கணும், வீடு துடைக்கணும், 2 நாளும் செய்யணும். ஆனால் இன்றைக்கி ஒரே நாள் வருது. அதனால் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. இப்போ அதுக்கு தான் நான் சாம்பார் வைக்க போகிறேன். காலையிலேயே பசங்களுக்கு எல்லாம் சமைச்சு கொடுத்தாச்சு, டிஃபன் வேலை எல்லாம் முடிச்சாச்சு. அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சமாக சாமி கும்பிட செய்ய போகிறேன். இன்றைக்கி அமாவாசைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா கிருத்திகையை விட அமாவாசைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கோலம்லாம் இன்றைக்கி போட மாட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கங்க. இது ஒரு டிப்ஸாக சொல்கிறேன். பிஸ்பெய்டாக என்னென்னா சாமி நம்ம விடாமல் கும்பிட்றவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அமாவாசைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், கிருத்திகைக்கு கிடையாது. ஏன்னா இதுதான் பெரியவங்க சொன்னது, அதை நான் அப்படியே சொல்கிறேன். இப்போ கத்திரிக்காயும் கேரட்டும் போட்டு கொஞ்சமாக பருப்பு போட்டு சூப்பராக சாம்பார் வச்சாச்சு. நல்ல வாசனையாக இன்றைக்கி ரொம்ப நல்லாவே வந்தது. எனக்கு சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ பருப்பை நல்லா ஒரு 10 நிமிஷம் கழுவி நல்லா ஊற வச்சுட்டு சாம்பார் வச்சாச்சு. அதுக்கப்புறம் சேமக்கிழங்கு தான். அதுக்கப்புறம் கோஸ் பொரியல். சேமக்கிழங்கு நல்லா 3 விசில் விட்டால் தான் இப்போல்லாம் வேகுது. இப்போ வர சேமக்கிழங்கு அப்படி தான் இருக்குது. முதல்ல வானல்லையே நாங்கள் வேக வைப்போம், நல்லா வெந்துடுவோம். இப்போல்லாம் அப்படி இல்லைங்க, குக்கரில் போட்டால் தான் வேகுது. 3 விசில் விட்டு சேமக்கிழங்கு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சாம்பாரை வச்சு தாளிச்சாச்சு. நான் என்ன பண்ணேன், தனியாக வேக வச்சேன். கத்திரிக்காயெல்லாம் வதக்காமே அப்படியே பச்சையாகவே தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சாச்சு. சூப்பராக கோஸ் பொரியல், 2 பச்சை மிளகாய், நல்லா தேங்காய் திருவல் போட்டு பண்ணால் கோஸ் சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் கோஸ் வெந்துடும். 5 to 7 நிமிஷத்தில் வெந்துடும். ரொம்ப நேரம் கோஸ் வேக வச்சா கலர் மாறிடும். இதெல்லாம் ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்து கற்றுக்கங்க. இப்போ அடுத்தது கோஸ் பொரியல் பண்ணியாச்சு. இப்போ சேமக்கிழங்கு கட் பண்ணி வருங்க. ஏன்னா சேமக்கிழங்கு குண்டு குண்டாக இருக்கும். நம்ம அப்படியெல்லாம் வறுக்கக்கூடாது. அது எங்கள் ஆயெல்லாம் என்ன செய்வாங்க, கையில் நல்லா நசுக்கிட்டு வறுப்பாங்க. அது ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்குது. அதனால் நான் சமைக்க ஆரம்பித்து நான் அதெல்லாம் மாற்றிக்கிட்டேன். இப்போ நான் கட் பண்ணி தான் வறுத்தேன். நல்ல மொறுன்னு சேமக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. கோஸ் பொரியல் சூப்பராக வெள்ளைன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் கோஸ் நம்ம செய்யணும். ஏன்னா கோஸ் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அப்புறம் கத்திரிக்காய், கேரட் சாம்பார் அருமையான சமையல்.